ஒரு நியூ இயர் நைட் பார்ட்டியில நம்ம படத்தோட ஹீரோ டெடி அவசரமா தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பெக்காக்கு முத்தம் கொடுக்கறதா நினைச்சு லியானான்னு ஒருத்திக்கு முத்தம் கொடுத்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான உடைய அணிஞ்சிருந்ததுனால இந்த கன்ஃபியூஷன். கிஸ் பண்றதுக்கு முன்னாடி லியானா வேர்க்கடலை சாப்பிட்டு இருந்திருப்பா போல இருக்கு. டெட்டிக்கு வேர்க்கடலைனாலே அலர்ஜி. அவனுக்கு உயிரே போகிற மாதிரி ஆயிடுச்சு. லியானா கரெக்டான சமயத்துல ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு டெடியை காப்பாத்திடுறா. ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருது. சில வருடங்கள் ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கிறாங்க. ஒரு நாள் டெட்டி தன்னோட அம்மாவோட ரிங்கை லியானாக்கு போட்டு விட்டு ப்ரப்போஸ் பண்றான். இந்த விஷயத்த ரெண்டு பேரும் சேர்ந்து இறந்து போன டெடியோட அப்பா கல்லறைக்கு போய் சொல்றாங்க. அந்த வழியா போன ஒரு லேடி டெட்டிக்கும் லியானாக்கும் கல்யாண பரிசா ஒரு டின்னை கொடுக்குறா. அந்த டின்ல 10 வருஷத்துக்கு அப்புறமா தான் ஓபன் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருக்கு. ரெண்டு பேருக்கும் டெட்டி ஃப்ரெண்டு சாம் முன்னிலையில கல்யாணம் நடக்குது. கல்யாணமாகி அடுத்த நாள் காலையில டெட்டி தூங்கி எந்திரிக்கிறான். இன்னைக்கு என்ன நாள்னு லியானா டெடியை பார்த்து கேட்குறா. லியானா டெட்டி கிட்ட இது நம்மளோட ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி, அதை கூட மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. அது மட்டும் இல்லாம டெடி இப்போ 18 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்கா. கிட்டத்தட்ட குழந்தையே பிறக்க போகுது. இதெல்லாம் டெடியால நம்பவே முடியல. லியானா தன்னோட எஃபில ரெண்டு பேரும் ஒரு வருட காலமா எடுத்துக்கிட்ட தங்களோட போட்டோஸ் எல்லாத்தையும் காட்டினதும் டெடிக்கு ஒரு உண்மை புரியுது. டெடியை தவிர எல்லாருக்கும் நேரம் நார்மலா தான் பாஸ் ஆகுதுன்னு டெடி புரிஞ்சுக்கிறான். சில மணி நேரத்துல நெக்ஸ்ட் 1 இயர் பாஸ் ஆகி செகண்ட் இயர் ஆனிவர்சரியும் வந்துடுது. லியானாவோட வயிறு பெருசா இல்ல. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது, அவனுக்கு 2வது வருஷம் ஆனிவர்சரியே வந்துடுச்சு. அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதோட பேரு தலுலா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டெடி கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஒரு பக்கம் லியானா இந்த வருஷமும் கல்யாண நாளுக்கு பரிசு கொடுக்கலன்னு டெடி கிட்ட சண்டை போடுறா. டெடி உடனே சாமுக்கு கால் பண்ணி அடுத்த வருஷம் கல்யாண நாள் அன்னைக்கு என் சார்பா பரிசு வாங்கிட்டு வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிடுறான். சில மணி நேரத்துல அடுத்த ஒரு வருஷமும் பாஸ் ஆகி 3rd இயர் ஆனிவர்சரியும் வந்துடுது. சாம் கிஃப்டோட வரான். சாம் கிட்ட டெட்டி அவனுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றான். இத கேட்ட சாம், இது ஏதோ படத்துல வர மாதிரி இருக்கு. இந்த சாபத்தை முறியடிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கோ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போதே சாம் தன்னோட முதுகுல ஏதோ கட்டி இருக்கிறதாகவும் அதை டெடியை பார்க்க சொல்றான். ஆனா டெடி அவனோட பர்சனல் ப்ராப்ளம்னால அதை பார்க்காம விட்டுடுறான். டெடிக்கும் லியானாக்கும் பெரிய சண்டை வந்து ரெண்டு பேரும் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க. அந்த டாக்டரோட கவுன்சிலிங் படி ஒருத்தருக்கு ஒருத்தர் லெட்டர் எழுதிக்கிறாங்க. அந்த லெட்டர் டெடி கையில கிடைக்குது. அந்த லெட்டர்ல லியானா எழுதின லெட்டர்ல லியானா கூட டெடி டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேலை வேலைன்னு சுத்துறதாகவும் ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போகலன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்புறம் டெடி எழுதின லெட்டர்ல ஃபேமிலிக்காக பணம் சம்பாதிக்கிற முயற்சியில தன்னோட ட்ரீம் போட்டோகிராஃபியை மிஸ் பண்ணிட்டதாகவும், சரியா கதை எழுத தெரியாத லியானா ரைட்டராக முயற்சி செய்யறதாகவும் எழுதி வச்சிருக்கிறான். இதை படிச்சதுலேருந்து லியானாக்கும் டெடிக்கும் நடுவுல ரொம்ப பெரிய சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறத டெடி உணர்றான். சில நிமிடங்கள்ல 4வது திருமண நாளும் வந்துடுது. அப்போ பார்த்தா ரெண்டு பேரும் வேற வேற வீட்டில் பிரிஞ்சு வாழ்றாங்க. தன்னோட ஃப்ரெண்டு சாமுக்கு கேன்சர் டயக்னஸ் ஆகி கீமோதெரபினால முடி கொட்டி ஃபேஸ் கூட வயசான மாதிரி ஆகிடுது. தன்னோட 5வது திருமண நாள் வந்துடுது. அப்போ திருமணமான பெக்கா அந்த வாழ்க்கை பிடிக்காம டெடி கூட வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. டெடி பெக்கா கிட்ட நான் லியானாவை தான் லவ் பண்றேன், இங்க இருந்து போ, நானே ஃபோன் பண்ணாலும் இங்க வராதன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இயர் பாஸ் ஆகி 6th இயர் ஆனிவர்சரி வந்துடுது. ஆனா இன்னும் பெக்கா டெடியை விட்டு போகல. டெடி லியானாவை பார்க்க அவளோட வீட்டுக்கு போறான். வீட்டு வாசல்ல ஒரு நாய்க்குட்டியை பார்க்கறான். லியானா கதவை திறந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டான பட்ரிக்கை இன்ட்ரடியூஸ் பண்றான். டெடி அதை பார்த்த அதிர்ச்சியில ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துடுறான். மறுபடியும் 1 இயர் பாஸ் ஆகி 7th இயர் ஆனிவர்சரி ஆகிடுது. லியானாக்கும் பட்ரிக்கும் கருத்து வேறுபாடுனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. லியானா கையில டெடி போட்டுவிட்ட ரிங் இல்ல. அது எங்கன்னு கேக்குறப்போ அந்த ரிங் பீச்ல தொலைஞ்சிட்டதாக சொல்றா. எப்படி தேடி பார்த்தாலும் அந்த ரிங் கிடைக்கலன்னு சொல்லிட்டா. டெடி சோகத்துல அந்த டாகை கூட்டிட்டு பீச்சுக்கு போய் ரிங்கை தேடுறதுக்காக போறான். 1 இயர் பாஸ் ஆகி 8th இயர் ஆனிவர்சரியும் வந்துடுது. இப்போ அந்த குட்டி நாய் பெருசா வளர்ந்துருது. டெடி தன்னோட வாழ்க்கையை நினைச்சு சோகத்துல பீச்ல கீழே கிடந்த பீனட் சாக்லேட்டை எடுத்து சூசைட் பண்ணிக்கலாம்னு சாப்பிட போறான். அதுக்குள்ள தலுலா வந்துடுறா. தலுலாவை டெடிக்கு அடையாளமே தெரியல. தலுலா டெடி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றா. ஃபியூ மினிட்ஸ்லேயே நெக்ஸ்ட் இயர் பாஸ் ஆகி 9th இயர் ஆனிவர்சரி வந்துடுது. 9th இயர் ஆனிவர்சரி வந்ததும் சாமுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கால் போகவே இல்லை. என்னான்னு எஃபில செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, அவன் கேன்சர்னால இறந்துட்டதா டெடி தெரிஞ்சுக்கிறான். நேரா சாமோட கல்லறைக்கு போறான். அங்க கல்யாண நாளுக்கு டின்ன கிஃப்டா கொடுத்த லேடிய டெடி மறுபடியும் பார்க்குறான். அந்த லேடியும் டெடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடி டெடிக்கு கொடுத்த அதே கிஃப்டை இந்த லேடிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு யாரோ கொடுத்ததாகவும், அவளுடைய கல்யாண வாழ்க்கையில அந்த ஆணை அவளுக்கு பிடிக்கலன்னும்,
அது மட்டும் இல்லாம அவ ஒரு லெஸ்பியங்கிறதுனால, அந்த கிஃப்ட்ட பயன்படுத்தி, அவளுக்கு ஒரு ஆணோட நடக்க இருந்த கல்யாணத்த தடுத்து நிறுத்தி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கிறா. இப்போ அந்த காதலி இறந்துட்டதுனால, அவளோட காதலியோட கல்லறைக்கு வரும்பொழுது, அந்த கிஃப்ட்ட டெடி கிட்ட குடுத்ததாக சொல்றா. இப்ப தான் டெடிக்கு எல்லாம் புரியுது. அகைன் 1 இயர் பாஸ் ஆகுது. 10வது திருமண நாள் வருது. டெடி நேரா லியானாவ மீட் பண்ணி அந்த டின்ன கண்டுபிடிக்கிறான். அந்த டின்ன ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி, டெடி லியானா கிட்ட நம்ம 2 பேருக்கு நடுவுல எவ்வளவோ சண்டைகள் இந்த 10 வருஷத்துல வந்திருக்கு. அதே சமயம் நம்ம 2 பேருக்கு நடுவுல எவ்வளவோ நல்ல விஷயமும் நடந்திருக்கு. அத மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமான்னு கேட்கிறான். அதுக்கு லியானாவும் ஓகே சொல்லிடுறா. இப்போ அந்த டின்ன 2 பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்றாங்க. அதுல தொலைஞ்சு போன ரிங் இருக்கு. இப்போ காலையில எழுந்திருச்சா, கல்யாணம் ஆகி நெக்ஸ்ட் டேல முழிக்கிறாங்க. ரொம்ப ஹேப்பியா டெடி தன்னோட வைஃப் லியானாவ ஹக் பண்றான். உடனே அவன் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி லீவ் சொல்லிட்டு ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் பண்றான். அதுக்கப்புறம் சாம்க்கு கால் பண்ணி உடனே அவனோட கேன்சர முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றான். அந்த டின்ன குலுக்கி பார்க்குறான். அதுல எதுவுமே இல்ல. அதுல அந்த ரிங் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்ல. அந்த டின்ன பெக்காக்கு கிஃப்ட் பண்றான். பிகாஸ் பெக்காவோட திருமண வாழ்க்கைய சரி பண்றதுக்காக அந்த கிஃப்ட்ட பெக்காக்கு கிஃப்ட் பண்றான். இதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க் யூ.